ஒரு வீடியோவாக இதை போடலான்னு தான் எழுதியிருக்கிறத ப்ரைவேட் லிங்க்கில் என்னுடைய யூடியூப்பில் போட்டு அனுப்பலாம் அப்படின்ட்டு. வீடியோ பார்த்தோன்னு உனக்கு புரியும். உனக்கு தான் ஆக்சுவலாக எழுதியிருக்கேன். பேசிகிட்டு இருந்தப்போ ரொம்ப நிறைய இன்ஃபர்மேஷன் ஆகும், நிறைய மோட்டிவேஷனலாகவும் நிறைய விஷயங்கள் இருந்தது. பேசிட்டு போனதுக்கப்புறம் நிறைய யோசிச்சு பார்த்தேன். நிறைய விஷயங்கள் நீ ஒவ்வொரு முறை பேசும்போதும் உன்னுடைய லைஃப்பில் ஒர்க்கில் கிடைச்ச அனுபவங்களை நிறைய சொல்கிற நீ. நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு உண்மையில் அதெல்லாம் தேவையான விஷயமா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ரொம்ப கேஷுவலாக தான் பேசுகிற, இன்ஃபர்மேஷனாக இருக்குது, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது, நிறைய ஹியூமர் இருக்குது. அதில் காமெடி கலந்து பேசணும் இல்லாமல் நார்மலாக சொல்கிற எக்ஸாம்பிள்ஸ்லேயே ஹியூமர் நிறைய இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுதான் நான் நினச்சேன். ஆக்சுவலாக நீயே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து உன்னுடைய தாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை காட்டியோ இல்லை முகத்தை காட்டாமலையோ சும்மா அப்படி வீக்லி ஒரு வீடியோ மாதிரி கூட போடலாம். இவ்வளவு அனுபவங்கள் இருக்குது, படித்தது, ஒர்க் பண்ணதுன்னு. அதெல்லாமே இல்லை, ஏதாவது நம்ம பேசுகிற விஷயங்களே கூட ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஒன்லி அந்த வாய்ஸ் மட்டும் வச்சு கூட வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிற அளவுக்குலாம் தோணுச்சு எனக்கு. அதுவும் நினச்சேன். அப்புறம் நான் இது வரைக்கும் வந்ததில்லை உங்கள் ஊருக்கு. முன்னமே வந்திருக்கணும் கொஞ்சம். அப்போது எங்கே இருக்கும்போது ஜேர்னிலாம் ஒன்று இதாக தெரிஞ்சிருக்காது. இப்போ கொஞ்சம் எங்கேயும் போகிறது வர்றதுனாலே ரொம்ப இது பண்ணுறோம். நம்ம எல்லாருமே வெயில் அதெல்லாம் இருக்கிறதுனால ஜேர்னி நீயும் சொன்ன இந்த முறை வெயிலெலாம் எல்லா பக்கமும் ஜாஸ்தியாக தான் இருக்குன்னு. முடிஞ்சால் கிளைமேட்லாம் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்போது மேபி அங்கேயும் உனக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். உன்னுடைய விஷயங்களுக்கு எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருந்து வீட்லேயும் யாருக்கும் அப்ஜெக்ஷன் இல்லைன்னா ஒரு முறை நான் சொல்லிவிட்டு ஊருக்கு வரேன். வந்தாச்சுன்னா அங்கே நான் இது வரைக்கும் வந்ததில்லைங்கிறதுனால சில இதெல்லாம் நம்ம வந்தால் சேர்ந்து பார்க்கலான்னு நினைக்கிறேன். இங்கே இன்னொரு விஷயம் நான் ஆக்சுவலாக பேசிகிட்டு இருக்கும்போது சொல்ல விட்டு போச்சு. ஏன்னா நீ அந்த கார் சம்பவம் சொன்னது தோணுச்சு. அந்த சமயத்தில் ரொம்ப உனக்கு கூட இருந்தவங்களே சொன்னாங்க, ரொம்ப சீனியர்ஸ் சொன்னாங்க, அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னப்போ நான் கார் அப்போ இன்வெஸ்ட் பண்ணேன். அந்த காரில் போடுற பணத்தை வேறு எப்படி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் அது அவ்வளோ அப்ரிஷியேட் ஆகிருக்கும். அது கோல்டோ இடமோ அப்படிங்கிற மாதிரி, இல்லை ஸ்டாக்ஸோ அப்படின்னு நீ சொல்லிகிட்டு இருந்த. ஆக்சுவலாக நீலாம் அந்தளவுக்கு பார்க்க தேவையில்லை. ஆக்சுவலாக அந்த கார் ஒரு அஃபோர்டபுளான பர்சன் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் எல்லாருமே சொல்லுவாங்க. நிறைய அதனால் வேற ஒன்றும் இது இல்லை அப்படிங்கிறவங்க எல்லாருமே கார் வச்சுக்கலாம், அந்தளவுக்கு ஒரு ஏர்னிங்ஸ் இருக்குது அப்படின்னா வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் பெரும்பாலும் பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க. நீயே இல்லை அப்படி சொன்னாங்கன்னா அப்படி நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னபோது இங்கே ரீசெண்டாக ஆக்சுவலாக அந்த இதிலே நான் எழுதியிருப்பேன், அதை பார்த்தாலே தெரியும். அவர் முதல்ல ஒரு செகண்ட் கார் தான் வச்சுருந்தார். மேபி அது அவங்களுடைய என்ன அது ப்ரொஃபஷன் சார்ந்து அவங்களுக்கு அந்த கார் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஓகே தான் அப்படின்னு. ஏன்னா சில சமயங்களில் அந்த அந்த குக் பண்ண அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் டெலிவரிக்கு ஆட்டோ ரெண்டுக்கு அதில் போயிட்டு வந்துட்டுருக்கோம். அதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணுறவங்க எனக்கு தெரிஞ்சு இந்த தெருவிலே முன்னாடி ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க இப்போ வேறு தெருவுக்கு போயிட்டாங்க. அவங்கெல்லாம் அந்த கேட்ரிங்கில் இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் ஒரு மாருதி வேன் வச்சுட்டு அதில் கொண்டு போயிட்டு டெலிவரி பண்ணிவிட்டு வந்துட்டுருப்பாங்க. பார்த்துருக்கேன் நான். ஸோ அதனால் அது செகண்ட் கார் வச்சுருக்காங்க அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த கார் இடையில ஏதோ ரிப்பேர் ஆகி பிரேக் டவுன் ஆகி நின்றுச்சு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம்
என்னுடைய கசின் வந்திருந்தப்பா சும்மா தற்செயல உன்கிட்ட பேசுகிற மாதிரி எல்லா டாப்பிக்கும் பேசிகிட்டு இருக்கும்போது அவன் சொல்லிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் இந்த புது கார் வாங்கிட்டாங்கன்னு இடையில வந்து அவர் இந்த மாதிரி ஜாப்லையும் இருந்தார். அதுவும் நான் இதில் எழுதியிருக்கேன்ல அது மாதிரி. அதுக்கப்புறம் நான் அவர் கசினுக்கு வீடு கட்டும்போது அவங்க ஃபாதர்கிட்ட நான் கேட்டிருக்கேன், ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட் இல்லை நம்ம ஊரில், நீங்கள் கூட வைக்கலாமே அப்படின்னா. அப்போ வந்து இடங்கள் கிடைக்காது, நமக்கு அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி ஆகும்ல, அது மாதிரி ஒரு இடம் இது பண்ணி நடத்துகிறது எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியல, சேல்ஸ் அந்த மாதிரிலாம் அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இந்த புது கார் வாங்கினோன்னு நான் முதல்ல ரொம்ப எனக்கு சர்ப்ரைஸாக தான் இருந்தது. நான் நினச்சேன் மேபி ரொம்ப நல்லா போய்ட்டுருக்கும் போல் பிஸ்னஸ், அதனால அவங்க ஃபாதர் கூட கன்சல்ட் பண்ணி தான் அவங்க பண்ணியிருப்பாங்கன்னு. அப்புறம் தெரிஞ்சது இல்லை, அவங்க புது கார் வாங்கினதில் அவங்க பேரண்ட்ஸுக்கு இவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கியிருக்கணுமா அப்படின்னு ஒரு சின்ன இது இருக்குது அப்படின்னு அவர் கசினும் வந்துட்டப்போ சொன்னார். நான் இன்றைக்கி கூட ஆக்சுவலாக நான் தான் போய் அந்த லஞ்சுக்கு உண்டான காய்கறி வாங்கிட்டு வந்தேன். அப்போது வந்ததுக்கப்புறம் எனக்கு தோணுச்சு, ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தார் அவர். எப்பொழுதுமே நல்லா, அவங்க ஃபாதரே நல்லா பண்ணுவாங்கன்னா ஃபாதரை விட இவர் நல்லா பண்ணுறாரு. டேஸ்டியான அந்த வெஜ்ஜு காய்கறி அந்த லஞ்சுக்கு உண்டான ஐட்டம்லாம். ஸோ நான் நினச்சேன் அவர்கிட்ட கூட சொல்லலாம், நம்ம ஃப்யூச்சரில் அடுத்தாப்பில் அவர் ஃப்ரீயாக இருந்தார் அது பார்த்தோம்னா மேபி நீங்கள் வேணால் ஒரு ரெஸ்டாரண்ட், அதாவது வெஜ்ஜு ரெஸ்டாரண்ட் எதாவது ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அவர் டைம் மேபி அவருக்கு பணம் இருந்தது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குன்னா ஸ்டாக் மார்க்கெட் பற்றி கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கலாம். அவர் விருப்பப்பட்டால் சொல்லிக் கொடுத்து அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னா, ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணாருன்னா அதுலேயும் ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும். அதுபோக இப்போ அவர் அந்த புது கார் வாங்கினாலுமே அவருக்கு ரொம்ப அதை பயன்படுத்தாமல் தான் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. சிலர் வந்து ரெகுலராக டெய்லி லாங்காக போக வேண்டியிருக்கும். மேபி டாக்டர்ஸ்லாம் அவங்க புது கார் பெரிய கார் வச்சுருப்பாங்க, ஹாஸ்பிட்டல் இங்கே போவாங்க அங்கே போவாங்க, அப்படிங்கும்போது கார் மஸ்ட்டுன்னு இருக்கும். இது அப்படி இல்லாமல் இருக்கிறதுனால நான் நினச்சேன், நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னொருத்தங்க இருக்காங்க, அவங்க எப்படின்னா அவங்க புது கார் வச்சுருந்தாங்க, டிரைவர் போட்டு அவங்க ஒரு தோப்புக்கு ரெகுலராக போவாங்க. அப்படி போனவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கார் வந்து டிரைவர் இருக்கிறதுனால ரொம்ப தெரிஞ்சவங்க யாராவது கூப்பிட்டா ரெண்ட்டுக்கு வரும் அந்த கார். நான் உங்கள் காரை கூப்பிட்டு போயிருக்கேன். சில சமயம் ஃபோன் பண்ணால், இல்லை ஓனர் இன்றைக்கி இங்கே போகணுன்ட்ருக்காங்க வெளியூர், இன்றைக்கி வர முடியாது சார்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த ஓன் யூஸ் காரையே வந்து நிறைய ரெண்ட்டுக்கு தெரிஞ்சவங்க கேட்டால் அனுப்பி வைப்பாங்க அவங்க. ஸோ அந்த டிரைவருக்கும் ஒரு வருமானம் கிடைக்கும், அந்த காருக்கும் ஒரு வருமானம் கிடைக்கும் அந்த ஓனருக்குங்கிற மாதிரி. அவங்க பெரிய இதுதான், அந்த மாதிரி விட தேவையில்லைங்கிறதுனால இதுவும் எனக்கு தோணுச்சு. அது மாதிரி அந்த குரூப் 2 எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னா அது சம்மந்தமாகவும் கேட்டுட்ருந்தார் அப்படின்லாம் சொன்னாங்க வீட்டில். நீ சொன்ன மாதிரி தான், நீலாம் ஊருக்கு வரும்போது ஒரு ஸ்பீச்சே கொடுக்கலாம் யங்ஸ்டர்ஸ்க்கு. இந்த மாதிரி நிறைய அவங்கள்ட்ட வந்து நிறைய பேர்ட்ட டேலண்ட்ஸ் இருக்குது, என்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு தெரியாமல் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க சிலர். நீ பேசும்போது எவ்வளோ விஷயம், எல்லா விஷயமுமே தெரிஞ்சிருக்க சொல்கிறல்ல, அப்படிங்கும்போது நீலாம் அழகாக நிறைய சொல்லலாம், அதுக்குண்டான இது இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அது போக பொதுவாக ஊரில் இப்போ கொஞ்சம் மேபி முன்ன மாதிரி இல்லை, இப்படி வேணால் இருக்கலாம். நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லணும் வைக்கணும்னு கேட்குற சைடு இருக்கிறவங்களும் தப்பாக எடுத்துக்காமல் கேட்குறவங்களாம் இருக்கணும். சொல்கிற சைடும் நிறைய பேர் வந்து நமக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. எனக்கு முதல்லிருந்தே வந்து யார் வந்து என்ன பேசினாலும் ஏதோ நமக்கு தெரிஞ்ச பாசிட்டிவான விஷயங்களை ஷேர் பண்ணுவோம், இல்லை சொல்லிக் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான். மேபி அந்த ஸ்டாக் மார்க்கெட்டுமே நான் ரொம்ப 2005 எனக்கு ஒருத்தர் இது பண்ணி கூட கூட்டு போய் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நான் அதை எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு நான் வந்து அப்போலேருந்தே நான் அதை ஷேர் பண்ணியிருக்கேன், சொல்லி கொடுத்துருக்கேன். சிலர் என்கிட்ட கேட்டு அவங்களும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க.
இப்போவுமே அது இருக்குது. அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கலாம் யாராக இருந்தாலும் அப்படிங்கிற இது இருக்குது. என்ன கேட்குறவங்க ரொம்ப ஒரு நமக்கு ஏஜ் ஆகிட்டதுனால ஒரு மரியாதை கொடுத்து கேட்டாங்கன்னா ஃப்ரீயாக தான். நம்ம வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பணம் இருக்கவங்களுக்கு அவங்கள்ட்ட இருக்கிற பணத்துக்கு தகுந்த மாதிரி நல்ல ஸ்டாக்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, கோல்டு இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலான்னு ஃப்ரீயாக கொடுத்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணி அவங்க முன்னேறி வரலாம் அப்படிங்கிறது தான். டோட்டலாக வந்து இப்போ நம்ம போகிறோம் அவங்கள்ட்ட வாங்கி அது பணம் கொடுத்து தான் இருந்தாலும் ஒரு ருசியான இதை கொடுக்குறாரு அப்படிங்கும்போது ஏதோ மியூச்சுவலாக நம்மளும் செய்யலாமே ஏதாவது அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிறது தான். ஸோ இதில் இதைத்தான் ஃபுல்லாக நிறையவே பேசியிருக்கிறது கொஞ்சம் பெருசாகவே தான் பேசியிருக்கேன். எழுதியிருக்கிறது கொஞ்சம் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். ஒரு வீடியோன்னு போட்டால் முகத்தை கட்டி வீடியோ போடுற மாதிரி இருக்கும். இல்லை சில சமயங்களில் ஏதாவது இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பேச போகிறோன்னா அந்த என்டிடிவி சேனலில் வீடியோவை அதை கட்டசின்னு போட்டு எடுத்துகிட்டு அது மேலே வாய்ஸ் ஓவர் கொடுத்து பேசுவேன். இப்போ சில இது இந்த மாதிரி கலர் நோட்டில் எழுதிட்டு அதையே வந்து வாசிக்கிறவங்க வாசிக்கலாம். அதுலேயும் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் போட்டு நான் என்னுடைய வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோவாக போட்டுறேன். ஒரு ப்ரைவேட் லிங்காக அனுப்புகிறேன், பாருங்கள். யாருக்கெல்லாம் அனுப்புகிறோன்னா அவங்க பாருங்கள், அவங்களுடைய ஒப்பீனியன்ஸு சொல்லுங்கள். யாராக இருந்தாலும் யாராருக்கு என்ன விதமாக நம்மளால் நமக்கு தெரிஞ்சதை சொல்ல முடியும். ஒரு ஹெல்ப்பாக அது எஜுகேஷனோ இந்த மாதிரி ஒரு ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டோ அவங்க ஏதாவது ஒரு துறையில் சிறந்து விளங்குனாங்கன்னா அவங்க சார்ந்த துறையில் ஏதாவது ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியோ நம்ம நாலேஜுக்கு தெரிஞ்சதை முக்கியமாக நீ வந்து பேசிட்டு போனதுனால டு மை ஃபேவரட் ரிலேட்டிவ்னு தான் இந்த வீடியோவை நான் ஆரம்பிச்சிருக்கேன். நீ நிறைய பேருக்கு நிறைய சொல்லலாம். உன்னுடைய நாலேஜ் வந்து அவ்வளோ இருக்குது. நிறைய பேர்கிட்ட நீ என்கிட்ட பேசுகிற அளவுக்கு வந்து பேசுவேன்னு எனக்கு தெரியல. பட் உனக்கெலாம் ஒரு ஸ்டேஜு கொடுத்து பேச சொல்லலாம். இங்கே சில சமயங்களில் கோவிலில் அந்த இது நடத்துவாங்க, அந்த புக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க அந்த எஜுகேஷன் சார்ந்த இதில். அப்போ நிறைய கொஞ்சம் செலிப்ரிட்டிஸ் வந்து பேசுவாங்க. அந்த மாதிரி நான் ரொம்ப போய் அட்டன் பண்ணதில்லை. டாக்டர்ஸ் பேசியிருக்காங்க, ஒரு சிலர்லாம் பேசியிருக்காங்க. அந்த மாதிரி நீ வந்து ஒரு முறை பேசலாம். நான் முன்னமே நினைப்பேன், அதாவது எஜுகேஷ்னல் மென்டார்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. எஜுகேஷன் சம்மந்தமாக அந்த மாதிரி ஒரு கோயிலில் ஸ்டேஜில் பேசுகிற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இந்த பேரண்ட்ஸு வித்து சில்ட்ரன் எல்லாம் எஜுகேஷன் ஸ்கூல் சில்ட்ரன் அந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் அந்த எஜுகேஷன் மென்டாராக வர சொல்லி அவருக்கு என்ன உண்டோ ரூம்லாம் போட்டு கொடுத்து அவருக்கு பேமெண்ட் கொடுத்து நம்ம சொசைட்டியில் இருக்கிற பேரண்ட்ஸ் வித் சில்ட்ரனோடய வந்து கேட்டால் என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எங்கே படிக்கலாம், 10th எப்படி படிக்கிறாங்க, 12th எப்படி படிக்கிறாங்க, ஆஃப்டர் 12th என்ன பண்ணணும், என்னென்ன என்ட்ரன்ஸ் இருக்குது, அந்த மாதிரிலாம். ஏன்னா முன்னமே நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன். அப்புறம் எல்லாம் இப்போ நம்மளோட இதில் அவன் படித்து வேலைக்கெலாம் போயிட்டதுனால நம்ம ரொம்ப இப்போ அதெல்லாம் பார்க்குறதில்ல. முன்னாடி நிறைய அந்த மாதிரி வீடியோஸ் பார்த்துட்ருப்பேன். அதில் ஒரு நெடுஞ்செழியன்னு சொல்லிட்டு, அப்புறம் இன்னொருத்தர் ஜெயபிரகாஷ் காந்தின்னு, அவர்லாம் ரொம்ப எஜுகேஷன் பற்றி முன்னாடி நிறைய சொல்லுவாங்க, நிறைய பார்த்துருக்கேன். இப்போ நிறைய பேர் கசின்ஸ் நிறைய பேர் அவங்க பிள்ளைங்க பசங்க பொண்ணுங்க எல்லாம் படிக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் எஜுகேஷனில் இன்னும் நிறைய பேருக்கு தேவைப்படுது. எந்தெந்த ஸ்கூலு, எந்தெந்த காலேஜ், என்னென்ன படிப்புன்னு சொல்லிட்டு உனக்கெலாம் வாஸ்ட் நாலேஜ் இருக்குது. அதில் நீ நிறையவே சொல்லலாம், உன்னுடைய நாலேஜ் ஷேர் பண்ணலாம் எல்லாருக்கும். ஓகே, வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். வீடியோவை பாருங்கள். ப்ரைவேட் லிங்கு தான். இதை வந்து ரொம்ப பாசிட்டிவ் நோட்டில் நீங்கள் யாருக்காவது ஷேர் பண்ணணுன்னா பண்ணுங்கள். இது முழுக்கவே எல்லாமே பாசிட்டிவான இதோடி தான் இந்த வீடியோவில் எழுதப்பட்டிருக்க கருத்து, பேசப்பட்டிருக்க கருத்து எல்லாமே இருக்குது. யாராக இருந்தாலும் கீழே இருந்து மேலே வர்றவங்களோ, இல்லை ஏற்கனவே கொஞ்சம் மேலே இருக்கவங்க இன்னும் மேலே போகிறதுக்கோ, இல்லை ரொம்பவே நல்லா
வெல் டு டூவாக இருக்கிறேன், ஆனாலும் டைம் பாஸ் யாருக்காவது பண்ணணுன்னு நினைக்கிறேன், என்னுடைய நாலேஜை ஷேர் பண்ணி அதுவே ஒரு இதாக பண்ணணுன்னு நினைக்கிறவன் அப்படின்னு யாருக்கு வேணால் இதை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு காமனான இதாக தான் நான் இதை நினைக்கிறேன். பட் ஏன் ப்ரைவேட் லிங்க்னால் யாராவது வந்து இதில் எழுதியிருக்கிறது ஏன் இது பற்றி எழுதுனீங்க அதை பற்றி எழுதுனீங்கன்னா எதுவும் கேட்கக்கூடாது அப்படிங்கிறனால கொஞ்சம் நேமெல்லாம் இல்லாமல் வீடியோலையுமே எந்த இதுவும் நேமெல்லாம் ரொம்ப குறிப்பிடாமல் தான் நான் மேக்ஸிமம் ஒரு நல்ல கன்சர்னில் மேட்ரை கன்வே பண்ணணும் தான் அந்த வீடியோவை இது பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் தாண்டி யாருக்காவது ஏன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இதாக இருந்ததுன்னா டேரெக்டாக என்கிட்ட கூட சொன்னால் அப்புறம் நம்ம வீடியோவை ரிமூவ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ப்ரைவேட் லிங்கில் தான் இருக்கும். ஏன்னா இது மாதிரி எழுதி எல்லாருக்கும் வாட்ஸ்அப்லலாம் அனுப்புறது கஷ்டம். எல்லோரும் வாட்ஸ்அப்பில் என் கூட இல்லை, கான்டாக்டில் இருக்கவங்க யாருக்கு அனுப்பணுமோ மேபி இது லிங்காக கிடச்சிருச்சுன்னா ஒரு எஸ்எம்எஸில் அவங்க நம்பரில் அந்த லிங்கை அனுப்பிவிட்டு அவங்க ஓப்பன் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய யூடியூப்புக்கு வரும், ப்ரைவேட் லிங்கில் இருக்கும். அவங்க அந்த கண்டென்ட்டை வாசிக்கிறதோ நான் பேசினது ஆடியோவை கேட்குறதோ கேட்டுக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த விஷயம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்.